ராஜேஸ்வரி பேசுறேன், ஆதிஷா ஹாலிஸ்டிக் ஹோமியோ கிளினிக். இன்னைக்கு நீங்க ஹோமியோபதியில தெரிஞ்சுக்க போறது ஆணிக்கு தீர்வு உண்டா. அதுக்கு நீங்க முதல்ல ஆணினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆங்கிலத்துல கேலஸ் இல்லைன்னா கான்னு சொல்லுவாங்க. இது எந்த பகுதியில வரும்? பெரும்பாலும் உள்ளங்கால்ல வரும், இல்ல கால் விரல்கள்ல வரும், இல்லைன்னா உள்ளங்கை இல்லைன்னா விரல்கள்ல வரும். இது வருவதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப பிரஷர் கொடுக்கிற பகுதிகளில் உள்ளங்கை உள்ளங்கால்ல வரும். இது என்ன மாதிரி ஆட்களுக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகமா ஷூ யூஸ் பண்றாங்க, நாள் ஃபுல்லா யூஸ் பண்ற மாதிரி இருக்கு, ரொம்ப டைட்டான ஷூ யூஸ் பண்றாங்க, இந்த தார் ரோடு போடுறவங்க, அந்த மாதிரி ஸ்னோ பூட்ஸ் இதெல்லாம் ரொம்ப நேரம் போடுற மாதிரி இருக்கு அப்படின்னா அவங்களுக்குலாம் வரும். ரொம்ப டைட்டா யூஸ் பண்றாங்க பக்கல் ஷூஸ்லாம் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வரும். கைகள்ல அதிகமா கடினமா வேலை செய்யறது, கடப்பாரை, மம்முட்டி, அந்த மாதிரி இரும்பு பொருட்கள், அருவா, கத்தி இந்த மாதிரிலாம் வச்சு பட்டறையில வேலை பார்க்குறவங்க, மரத்தை அறுக்கிறவங்க, உளி வச்சு சிற்பம் செய்யறவங்க, இந்த மாதிரி அதிகமா ப்ரெஷர் கொடுக்கறவங்களுக்கு வருங்க. இது வருவதற்கு மெயின் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தோல்ல வந்து ப்ரெஷர் கொடுக்க அந்த இடத்துல இருக்கிற எபிதிலியல் செல்ஸ் வந்து என்ன ஆகும்னா மல்டிப்ளை ஆகும். மல்டிப்ளை ஆகிறதுனால அது பெருசா வளர்ந்த மாதிரி கட்டி மாதிரி தெரியும். இது வந்து சின்னதா இருக்குமோ பிரச்சனையே இல்லைங்க. பெருசா ஆனப்புறம் அது நரம்பு மேல போய் அழுத்துறதுனால வலியை கொடுக்கும். அப்போ நான் எப்பவும் சொல்ற மாதிரி ஹோமியோபதியில இதுக்கு நிரந்தர தீர்வு உண்டு. எப்படி டாக்டர் சொல்றீங்க? நோய்க்காக மருந்து கொடுக்காம அந்த நோய் வருவதற்கு காரணம் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக கொடுக்கறதுனால பரிபூர்ணமா குணமாகுங்க. இது மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.